காட்சிகளையும் நம்ம நேற்று நாம் பார்த்தோம். மிகுந்த ஒரு மிகப்பெரிய துயர். தமிழகம் இதை தாங்கிக் கொள்வது அப்படிங்கிறது ஒரு மிகுந்த மன உறுதியோடு தான் செய்ய முடியும். எவ்வளவு ஆயிரம் தொண்டர்கள் குவிகிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த விஐபிகள் கூட அவங்களுடைய கார்கள் இறங்கிய போது காட்சிகளை பார்க்கின்றோம். ஆனால் அவர்களும் கூட இந்த மேடைக்கு வரத்துக்கு ஒரு மிக அதிகமான நேரம் பிடிக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கியூ இருப்பதை பார்க்க முடிகிறது. ஒரு வளாகம் முழுவதும் இந்த அளவுக்கு தொண்டர்கள், அபிமானிகள், தமிழக மக்கள் குழுமி இருக்கிறார்கள். பிகாஸ் தே கேன் see the leader the one last time. கடைசியாக ஒரு முறை இப்பொழுதுதான் பார்க்க முடியும். மயில்சாமி, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யும். அதாவது மேடம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு டிவியில் திருமதி பி. சுசீலா செல்வி ஜெயலலிதாவின் மீது ஒரு மிகுந்த நன்மதிப்பை பெற்றிருக்கக்கூடிய அவர், பி. சுசீலாவின் மீது பெரிய மதிப்பும் அன்பும் வைத்திருப்பவர் திரு ஜவாஹிருல்லா உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். திரு மயில்சாமி, அதாவது மேடம் ஒரு இன்டர்வியூல எனக்கு அரசியல் தெரியாது, எனக்கு கற்றுக் கொடுக்கல அப்படிங்கிற வார்த்தை சொல்லியிருப்பாங்க. ஆனா இது எப்படி இருக்குன்னா, எம்ஜிஆர் 84ல் அமெரிக்காவில் புர்க்லின் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போது கிட்டத்தட்ட 234 தொகுதியிலும் மேடம் கிட்டத்தட்ட 600 மேடையில பிரச்சாரம் பண்ணி கிட்டத்தட்ட அதுல பேசி அரசியல கத்துக்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா அது மட்டும் இல்லாம அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு அரசியல பாத்தீங்கன்னா, நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னீங்க அவங்களுக்கு எதிரியே கிடையாதுன்னு. குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும் திருமதி வெண்ணிலாடை நிர்மலா மற்றும் குமாரி சச்சு ஆகியோர் வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இவர் மீதும் செல்வி ஜெயலலிதா மிகுந்த அன்பு வைத்திருந்தார். திரையுலகத்தை சேர்ந்தவர்கள் செல்வி ஜெயலலிதாவுடன் நெருக்கமா இருக்கக்கூடியவங்க குமாரி சச்சு ஒருவர்.